Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த கந்துவட்டி நிறுவனங்கள் எல்லாமே சட்டப்படி இயங்காது அப்படின்ற விழிப்புணர்வு யாருக்கும் இல்லையா சார்? கந்துவட்டினும் போதே நம்மளால் பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது வாழ்க்கையை வளர்ப்பதற்கு இல்லை, வாழ்க்கையை அழிப்பதற்கு தான். நம்ம வீட்டு தேவையோட கடன் அளவு எப்பவுமே குறைக்கணுங்க. நீங்கள் வியாபார கடன் கூட பரவாயில்ல, ஏன்னா வியாபாரம் ஆக போது ஒரு பணம் உள்ள வரப்போகுது. இந்த வீட்டு தேவை கடன் பணம் உள்ள வராது, திரும்பிலாம் கந்துவட்டியில் மீண்டு இல்லை நான் கந்துவட்டியில் வாங்கி வியாபாரத்தில் பண்ணி நான் சம்பாரிச்சேன்னு சொல்லி ஒருத்தர் கிடையாது. லோனு ஃபஸ்ட்டு உங்களோட தேவை அளவே நீங்கள் கரெக்டாக நிர்ணயிக்க தெரிஞ்சிருக்கணும். கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கினே இருக்கக்கூடாது. சார், இப்போ அந்த கந்துவட்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிறுவனம் சொன்னீங்க இல்லையா, இந்த கந்துவட்டி நிறுவனங்கள் எல்லாமே சட்டப்படி இயங்காது அப்படின்ற விழிப்புணர்வு யாருக்கும் இல்லையா சார்? இப்போ ஏன்னா லாஸ்ட் ரிசார்ட்டாக கந்துவட்டிக்கு போகிறாங்க, அங்கேயும் நம்பிக்கையோட போகிறாங்க. சார் ஓகே, நம்மளால வட்டி அதிகமாக இருந்தாலும் கட்டிடான்னு சொல்லி நம்பிக்கையாக போகிறாங்க. ஆனால் அது சட்டப்படி இயங்கக்கூடிய முறை கிடையாது. கண்டிப்பாக அதே மாதிரி தான் இந்த நிறுவனங்களும் அப்படிதான் முன்பணமாக காசு வாங்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிடுறாங்க இல்லையா. இந்த சட்டப்படி இயங்க மாட்டேங்குது அப்படின்ற விழிப்புணர்வு நம்மள்ட்ட இல்லாமல் போயிருச்சு அந்த நெருக்கடியின் காரணமாக. விழிப்புணர்வு கரெக்ட், நீங்கள் சொன்னது விழிப்புணர்வு இல்லைன்னா கூட நம்ம தான் இவங்க தான் கடைசி ஆயுதமாக அதை கை வைக்கும்போது அவங்களுக்கு அதை சாதகமாக அவங்களே சமாதானம் படுத்துறதுக்கு பல விதமான உதாரணங்களை வச்சுக்கிறாங்க. எப்போ கந்துவட்டிக்கு ஒரு மனிதன் போவான்னு சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல பணம் வரப்போகுது, அந்த பணத்தை இவங்க குறுகிய காலத்தில் திருப்பி கட்டணும். சரி, அந்த பணத்தை எடுத்து அந்த குறுகிய காலத்தில் போனால் போது அதிகம் வட்டி கூட கொடுத்து கட்டிடலாம். இது பெரும்பாலும் தெரிந்தே தான் உள்ளே போகிறாங்க. அதுதான் சொன்னேன், கந்துவட்டியில் நீங்கள் இறங்கும் போது தான் வீழ்ச்சியோட முடிவு வரப்போகுது. உங்களுடைய அந்த வியாபாரத்தில் வீழ்ச்சியோ இல்லை உங்களோட பொருளாதார வீழ்ச்சியோ இல்லை தனிநபர் வாழ்க்கையோட வீழ்ச்சியோ அங்கே வரும்போது நீங்கள் கந்துவட்டிக்குள்ளே முதல் கால் எடுத்து வைக்கும்போது தான். கந்துவட்டினும் போதே நம்மளால் பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது வாழ்க்கையை வளர்ப்பதற்கு இல்லை, வாழ்க்கையை அழிப்பதற்கு தான். எல்லாரும் தெரியுது. விழிப்புணர்வு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா இவருக்கே நல்லா தெரியும், 5 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் எடுக்கிறான், 10% எடுக்கிறான் வட்டி. 1.25 மாதத்தில் திருப்பி கட்டணும். 1.25 மாதம் 10% வட்டினா மிகை. அதுவும் நீங்கள் 1 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு நீங்கள் 1.25 மாதம் பிறகு அந்த 5 லட்சம் கூட அந்த காசு கையில் இருக்குது, நீ அடுத்த வாரத்துலேருந்து திருப்பி கட்டணும். அப்போ ஒரு வாரமாக அவங்ககிட்ட 1 லட்சம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி கணக்கு போட்டிங்கன்னா வட்டி 20% கிட்ட போகும். ஏன்னா அவங்க அசல் திருப்பி ஒரு வாரத்தில் அவங்ககிட்ட போயிடுது. இப்போ வங்கிலாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை தான், அந்த ஒரு மாதம் நம்ம கையில் இருக்கும். அப்படி தான் அந்த 10% இவங்க அப்படி கணக்கு போட்டால் 10%. ஆனால் வாரம் பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துலேயே 4 லட்சம் உள்ளே போயிடுதா, அப்படி பார்த்தா 20% வட்டி ஆகிடும். ஆமாம், அப்போ 20% வட்டியை வாங்கும்போது இவருக்கு இது திருப்பி கட்ட முடியாது, இல்லை முதல்ல இவங்ககிட்ட நீண்ட வருடம் பயணிக்க முடியாது அப்படி தெரியுது. ஆனால் அதுக்கு அவங்க என்ன சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னா, எங்கேயோ வரப்போகுது, ஒரு வங்கியிலையோ ஒரு தனிநபரோ இல்லை உறவினரோ இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு காரணத்தை முன்னிலை வச்சுக்கிறாங்க. அந்த முன்னிலை காரணம் வச்சு இதில் 90, 98, 99% ஏதோ ஒரு காரணத்தை முன்னிலை வச்சுக்கிறாங்க. தெரிந்த உள்ள இறங்குறாங்க. ஏன்னா இவ்வளோ வட்டினும் போது இந்த வட்டியில் எப்படி நீங்கள் நாட்களையோ மாதங்களையோ கடத்த முடியும்? ஏதோ சில ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ணிட்டு வெளியே வந்த மாதிரி தான் மனநிலையில் உள்ள போகிறாங்களே. அவங்க போகும்போது அப்படி தான் போகிறாங்க. இதை வந்துட்டா இது கட்டியெல்லாம் வெளியே வந்துடலாம் அப்படி தான் போகிறாங்க. அதுதான் சொல்லுவேன், நீங்கள் வச்சுட்டா வரலாம் முடியாது. இந்த புலிவாலை பிடிச்ச கதைன்றாங்க, பல இடங்களில் உதாரணமாக தான் வருது. அவ்வளோதான், வச்சுட்டிங்கன்னா உங்களை எடுத்துகிட்டு போய் 3 to 4 மாதம் 5-6 கந்துவட்டியில் விட்டுரும். இப்போ அதுலேருந்து அவர் எப்படி எத்துமே விட்டுச்சு பாருங்க. கடனே கொடுக்காத நிறுவனத்துக்கு இவர் கடன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு 5 லட்சத்தை. இங்கேயாவது பணம் வந்தது, இங்கே பணமே வரல. இப்போ இவர் அவங்களுக்கு கடன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் அந்த பணத்தை கடைசி வரைக்கும் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த 5 லட்சம் வாங்குறதுக்கு அவர் மிகப்பெரிய இப்போ இவருக்கு தலைவலி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் சட்டப்படி போராட்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதை ஏமாத்துறாங்கல்ல சார் உங்களாம்? சட்டப்படி கண்டிப்பா. ஆமாம், அந்த சட்டப்படி இனிமேல் போராட்டத்துக்கு கையில் பணமும் இருக்காது, பலமும் இருக்காது. அவங்க அடிப்படையாக ஒரு லாயரை வைக்கிறதுனா கூட ஒரு 1000, 2000, 5000 அது கூட அவங்க அந்த நிலைமையில இருந்தாலும் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் சட்ட பிரகாரம் போராட்டம் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு தெம்பும் கிடையாது, மனநிலையும் கிடையாது. அவங்க இந்த முகத்திலிருந்து எப்போ நம்ம விலகுவோம், இந்த பார்க்கப்பட்ட இந்த 4, 5, 6, 7 முகத்திலிருந்து விலகி நின்னா போதுன்ற மனநிலை அவங்க தனித்து போயிடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கந்துவட்டிக்குள்ளே போகிறவங்க எல்லாம் தனித்து போயிடுறாங்க. அப்படியே தன்னை சுருக்கி சமூகத்திலேருந்து சுருக்கி தனித்து போய் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்படி ஒன்று சில பேர் வந்து கண்காணாத எங்கேயாவது போயிடுறாங்க, இன்னும் சில பேர் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க, இன்னும் சில பேர் என்ன செய்யாமல் நம்ம நிறைய பேப்பரில் படிக்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. இவங்களுடைய கந்துவட்டியோட முடிவு நான் பார்த்த வரைக்கும் தனித்து தன்னை சுருக்கிக்கிறாங்க. இந்த சமூகத்திலேருந்தும் உறவினர்கிட்ட இருந்தும் நண்பர்கிட்ட இருந்தும் சுருக்கிறாங்க. நீங்கள் அதே வங்கியில் வாங்கினா கூட நீங்கள் அப்படிலாம் தனித்து போக மாட்டாங்க. வங்கினா யூஸ்வலாக எல்லாம் வாங்குறது தான். அதனால வாங்குறது யார்கிட்ட சொல்லும் போது சொல்லலாம். இப்போ வங்கியில் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு கட்டல, இது நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் இந்த கந்துவட்டி வாங்குறவங்க அதை சொல்கிறது கூட அச்சப்படுவாங்க. ஏன்னா கேட்குறவங்க எல்லாம் ஏன் பண்ணி வங்கியில் வாங்கினா கூட ஏன் வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் கந்துவட்டியில் வாங்கினா 10 கேள்வி வரும். அங்கே போய் வாங்கினேன், அங்கே போய் வாங்கினா வாங்காதவங்களும் இல்லை, அது பக்கி அதை பற்றி கிட்ட போகாதவங்க கூட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அங்கே போய் ஏன்பா வாங்கினேன். அதெல்லாம் வந்து மீண்டு வர முடியாது நம்மளால. ஆக தகவல் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜாக பிளாக் ஆகும்போது இயல்பாகவே அவங்க இந்த சைடு போகிறாங்க. ஆனால் போகும்போது என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு தற்காலிகம். அந்த தற்காலிகம் கூட நாட்களில் தான் கணக்கு போடுறாங்க. அந்த நாட்கள்லேருந்து வெளியே வந்துடலாம், இருந்தாலும் ஒரு முறை ரிஸ்க் எடுப்போம். வாழ்க்கையில் ரிஸ்க்குன்றது எடுக்காமல் நம்ம கடத்த முடியாது. அந்த ரிஸ்க் நம்ம இந்த கந்துவட்டியில் எடுப்போம். ஒரு மாதமோ 15 நாளோ 45 நாளுக்குள்ளோ ஒரு அந்த பணத்தை மிக மிக அதிக வட்டினா கூட பரவாயில்ல கட்டிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடலான்ற எண்ணத்தோடு தான் எல்லாரும் போகிறாங்க. இல்லை பெரும்பாலும் கூட வச்சுக்கலாம், பெரும்பாலும் போகிறாங்க. ஆனால் அப்படி வர முடியலன்னு தான் உண்மை. யாராலையும் வர முடியலன்னு தான். அதனால் நம்ம கடன்ற முறையில் இப்போ நீண்ட இந்த பேட்டியில் கடன்ற முறையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை உங்கள் தனிப்பட்ட குடும்பத்துக்கோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கோ வாங்குற கடன் வந்து அதை திருப்பி கட்டக்கூடிய அளவுன்றதை விட உங்களுடைய தேவைன்றதை நீங்கள் நிர்ணயிக்கணும். எல்லாமே தான் தேவை. எது ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம், எல்லாமே தான் தேவை. வீடா கண்டிப்பாக தேவை, காரா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் கார்லாம் வந்து மலிவாகவே கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மலிவுனா நம்ம செகண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 2 வீலர் இல்லாத வீடு கிடையாது, கிரெடிட் கார்டு வைக்காத நபர் கிடையாது, தனிநபர் கடன் யாருக்கிட்ட தான் இல்லை, எல்லாருமே இருக்குது. அப்போ இது எல்லாமே தேவைக்குள்ள வருமானா அவங்க வாங்குறவங்க தேவைன்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய அத்தியாவசிய தேவை எதுன்னு பார்க்கணும். அத்தியாவசிய தேவை என்ன? வீடு தேவை தான், அத்தியாவசிய தேவை கிடையாது. ஒரு வீடு வாங்கணும்னு தேவை தான். அத்தியாவசிய தேவையில் வருமானா அத்தியாவசிய தேவை இம்மிட்டு கிடையாது. ஒரு வாடகைக்கு போனால் கூட இருந்துக்கலாம். அப்போ நீங்கள் அது அத்தியாவசிய தேவைக்குள்ளே வீடை வச்சுக்கூடாது. தேவைன்ற இடத்துல மட்டும் தான் இருக்கணும் தேவை. அது அப்போ அதுக்கு இம்மிடியட்டாக அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ அத்தியாவசிய தேவை என்ன வருது? குழந்தைங்களோட படிப்பு தான். மருத்துவம் அது விட்டுருங்க, அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. மருத்துவம், உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கான தேவையான பணம், தொழில், சாப்பிட்டுக்குன்னு நம்ம ஒரு 2 வீலர் வாகனத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிறதுக்கு இதுதான் தேவை, முதல் தேவைக்குள்ளே வருது. இதுக்கு உங்களால் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடனை வாங்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கின்னு இதுக்குள்ளே அமைச்சிக்கிறது பரவாயில்ல. அதுக்குள்ளவே அந்த கடன் அளவு வந்து மேக்ஸிமம் இந்த அத்தியாவசியம் இந்த வீட்டு தேவையோட கடன் அளவு எப்பவுமே குறைக்கணுங்க. நீங்கள் வியாபார கடன் கூட பரவாயில்ல, ஏன்னா வியாபாரம் ஆக போது ஒரு பணம் உள்ளே வரப்போகுது. இந்த வீட்டு தேவை கடன் பணம் வந்து பணம் உள்ளே வராது திரும்பிலாம். இப்போ நீங்கள் வாங்கி ஒரு டிவி வாங்கினா பணம் திரும்பி வராது, டிவிலேருந்து பணம் நம்மளுக்கு வராது. அப்போ இந்த வீட்டுக்கு சம்பந்தமாக கடன் வாங்குறத வந்து அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், தேவைக்குள்ள செலவே பண்ணக்கூடாது. உங்களுடைய வருமானத்தையும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் உயர்த்துற வரைக்கும் இந்த கடன் அளவை நீங்கள் ஒரு மீடியமாக தான் வச்சுக்கணும். வியாபாரம் போது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இன்னொரு பிளான்ட் போட்டாவோ இல்லை ஒரு கடையை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாவோ அப்போ பணம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், ஏன்னா அங்கே பணம் போட்டால் திரும்பி வரும். அப்போ நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அங்கே வந்து உங்கள் கடன் முறையில் உங்களுடைய திறமை, அதை பண்ணக்கூடிய லெவலுக்கு அதில் அனுபவம், அந்த வச்சு நீங்கள் கடன் அளவை வந்து நிர்ணயிச்சுக்கலாம். இங்கே நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. அத்தியாவசிய தேவைக்காக தான் வீட்டில் நிர்ணயிக்கணும். நீங்கள் அதை நம்ம அதுலேருந்து டிவைட் ஆகிட்டு உங்களுடைய திறமை, அனுபவம், அதை வச்சு என்னால் இவ்வளோ வியாபாரம் பண்ண முடியும்னு வச்சு நீங்கள் அந்த கடன் அளவை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது சமமாக போயிடுவாங்க. இந்த கடன்லேருந்து மாறி அவங்க எப்போ அந்த கந்துவட்டிக்கு போகிறான்னு நம்ம நீண்ட பார்த்தோம். கந்துவட்டிக்குள்ளே போகிறான்னு, இந்த கந்துவட்டியிலிருந்து கடனே வாங்காத ஒரு கடன் முறைக்குள்ளே போகிறாங்க அவங்க. இவங்க காசை கட்டிட்டு இந்த 2 கடனை ஒருத்தர் யார் வந்து கூட இருக்கிற அந்த உறவினரோ குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தடுக்க முடிஞ்சால் தடுக்கணும். இல்லை உங்களை மீறி அவங்க போகிறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கடன் தான் அவங்கள நிறுத்தும். அவங்களே நினச்சா கூட நிறுத்த முடியாது. இது வந்து அதில் போய் சிக்கி நீங்கள் மீண்டு வந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. கந்துவண்டியில் மீண்டு வந்து இல்லை நான் கந்துவண்டியில் வாங்கி வியாபாரத்தில் பண்ணி நான் சம்பாரிச்சேன்னு சொல்லி ஒருத்தர் கிடையாது. கந்துவட்டியில் வாங்கி என் குடும்பம் வீட்டு கடனை வாங்கி நான் அடைச்சேன்றது ஒருத்தர் கிடையாது. இது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சும் அங்கே போகிறதுக்கு என்ன காரணம்னா, குறுகிய நாளில் ஒரு பணம் வந்து கட்டிடுவேன். அந்த இடம் நான் பார்த்த வரைக்கும் உறுதியாக எப்படிப்பட்ட நபருக்கும் அந்த குறுகிய காலத்தில் வரக்கூடிய பணம் வருவதே கிடையாது. அவங்க எதிர்பார்க்குற பணம் வருவதே கிடையாது.
அதை நம்பி தான் இவங்க இங்கே போகிறாங்க. இதுலேருந்து அவங்க மீண்டு வந்ததும் கிடையாது. சார் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து கடன் இருக்கு, அதை வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்காரு, கந்துவட்டிக்குள்ள போனா மட்டும்தான் பணம் சீக்கிரம் வரும், அதுக்குள்ள போயிட்டு கடன் அடைச்சலான்னு சொல்லிட்டு ஒரு இதோடு இருக்கார். ஆனா அவருக்கு கடனையும் அடைச்சாகணும், அட் த சேம் டைம் கந்துவட்டிக்குள்ளேயும் போகக்கூடாது. கந்துவட்டிக்குள்ளேயே போகாம இவர் கடன் நெருக்கடியை எப்படி எல்லாம் குறைக்கலாம் சார்? என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றினா அந்த கடன் நெருக்கடியை குறைக்க முடியும் அவரால்? கண்டிப்பாக. இப்போ இவங்களுக்கு நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா உறவினர், நண்பர், இல்லை வங்கி, இல்லை நிதி நிறுவனம், இல்லை தனியாக வீட்டு பக்கத்தில் கொடுத்த கடன். அதிகபட்சமாக 4 சேனல் தான் இருக்காங்க. 4 சேனல் தான். 4 சேனல் பெரும்பாலும் போகிறது வந்து இப்போ உறவினர், நண்பர்கள் பெரும்பாலும் போயிடுவாங்க, வாங்கிடுவாங்க. வங்கியும் நிதி நிறுவனம் தான். இந்த வங்கி நிதி நிறுவனத்தில் இதில் யோசிச்சு பாருங்க, வங்கி நிதி நிறுவனம் இவங்களுக்குலாம் வந்து நம்ம நிறைய பேப்பரில் படிப்பு நிறைய சொல்லுவாங்க, வங்கி ஆள் வந்து மிரட்டி வாங்குறாங்க, த்ரெட்டன் பண்ண. என்ன வேணா இப்போ அதெல்லாம் பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. முன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருவாங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்து எழுந்தே போக மாட்டாங்க. கந்துவட்டி கொடுக்கணும்ல வீட்டில் வந்து உட்காருவாங்க. கந்துவட்டி வந்து டே 1லேயே வந்து உட்காந்துருவான். அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். ஆமாம். வங்கியில் வந்து அதை வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ண காலம் வந்து முன்னாடி 2008, 9, 10, 12, 13 காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த காலம்லாம் உண்டு. இப்போ அந்த முறையெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப மாற்றப்பட்ட நேரம் ரொம்ப வந்துருச்சு இப்போ. ஆனால் அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் முதல்ல வந்து கொஞ்சம் அந்த மிரட்டுற துணியில் பேசுவாங்க, இல்லை மிரட்டுற மாதிரி தான் அவங்க செயல்பாடு இருக்கும். இப்போ கூட சில இடங்களில் நடக்குது. அது இருந்தாலும் அவங்களால கடைசியாக போனால் லீகலாக தான் போக முடியும். ஒரு நிதி நிறுவனமோ வங்கியோ கடைசியாக போனால் லீகலாக தான் போக முடியும். அதை கடன் வாங்கினவங்க மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஒன்று தான் அவங்களுக்கு சொல்லணும், என்ன விதிமுறை, நான் கட்டலைன்னா லீகலாக போ. ஒன்று அப்படி போகலாம். அவங்க அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. இமீடியட்டாக வந்து கலெக்ஷன் வாங்குற நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க, லீகலாக போகிறதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா லீகலாக போச்சுன்னா அது இன்னும் பல வருடங்கள் இருக்கும். அதனால் எவ்வளோ இந்த பார்ட்டி தான் வாங்கலான்னாலும் அதை லீகலை விட்டுட்டே தான் பேசுவாங்க. அதுக்காக அவங்க இவங்களுக்கு இந்த பார்ட்டியோட தன்மையை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இவர் வீக்கு, இவர் ஸ்ட்ரென்த் இல்லை, யாரும் பேக்ரவுண்ட் இல்லை, மிரட்டி வாங்கிடலாம், இல்லை கொஞ்சம் சத்தம் போட்டால் வாங்கிடலான்ற மாதிரிலாம் அவங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த பார்ட்டியை நெருக்குவாங்க. 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்கள் லீகலாக போ, நான் லீகலாக பேசிக்கிறேன். இல்லையா, இவர் லீகலாக போயிடணும், இவர் போய் ஃபைல் பண்ணிக்கணும். லீகலாக வந்து பாரு, இவங்களுக்கு அதை விட்ட வாய்ப்பு கிடையாது. வங்கிக்கும் நிதி நிறுவனம் அதை விட்ட வாய்ப்பு கிடையாது. லீகலாக பேசி நம்மளோட கடன் கட்டுற காலத்தை வந்து தள்ளி போடலாம். ஆமாம், நம்ம நிலைமையை சொல்லி எவ்வளோ நாளில் நம்மளுக்கு வரும், இல்லை இன்றைக்கி இப்போ என்ன சூழலில் இருக்க, நான் எந்த சூழலில் வந்து எனக்கு வந்து பணம் உள்ளே வரும், அதுக்கெல்லாம் நேரமோ என்னை வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு நேரம் கொடுத்தா தான் நான் அதில் இயங்க முடியும், எடுத்து கட்ட முடியும். ஏன்னா அந்த பக்கம் இயங்கிறதுக்கே விடாமல் நீங்கள் டெய்லி கேட்டால் ஒன்றுமே இல்லாத என்ன கொடுக்க முடியும்? இன்னொரு ஆப்ஷன் தான் போவேன், கந்துவட்டி தான் போவேன். அதுதான் போவேன். அவன் இயல்பாக அங்கே புஷ் பண்ணது பாருங்க. இப்போ எல்லா கடன் வாங்குறவங்களுக்கும் இந்த ஒரு சொல்யூஷன், ஒன்று லீகலாக அவங்க போட்டோம், இல்லை லீகலாக நீங்கள் போங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த கந்துவட்டி போகிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு முதல் முறை. ஆனால் இது ஒன்று பக்கத்துலேயே கந்துவட்டி எளிமையாக இருக்குது. லீகல்ன்றது ஃபஸ்ட்டு இமீடியட்டாக போக மாட்டாங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து லாயர்ஸ் அவங்களுக்கு வந்து எங்கே தொடர்பு கொள்வது, எப்படி போகிறது, அவங்க என்ன கேட்பாங்க என்னன்றது ரூல்ஸ்லேயே வந்து நிறைய வந்து அவங்களே தயங்கி நின்றுவாங்க. அதோட ஒரு நடமாடுகிறார் கந்துவட்டிக்காரு, ஈஸியாக கூப்பிட்டா வந்துட்டு போகிறாரு, கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ அந்த இயல்பாக நடமாடுகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் படுது. அதுதான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. அதுதான் முடிவுரை எழுத போகுது. அவங்களுடைய கடன் தொடக்கத்தோட முடிவுரை அங்கே தான் எழுத போகுது. அதெல்லாம் வரைக்கும் அவங்க வந்து கடனுக்குள்ளே சமாளிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள அடிவில் இருந்தது அவரால். சரி வாங்கிட்டேன், கட்டலாம், ஆமாம் நம்ம தான் வாங்கியிருக்கோம், நம்ம ஒத்துக்கம் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் கந்துவட்டியில் அந்த வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆமாப்பா இன்றைக்கி சொல்கிற வட்டி நான் ஏற்றுக்குன்னு தான் வாங்கணும்னு சொன்னால் கூட இன்றைக்கி சொல்கிற வட்டி ஏற்றுக்கிற மாதிரி ஆகுது. வங்கியில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கலாம், இங்கே அந்த வார்த்தை கூட ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சொல்கிற வட்டி நம்ம ஏற்றுக்குன்னு ரைட்டு, நான் கை நீட்டி வாங்கிட்டேன், கட்டணுன்னா கூட அதை கட்டுற மாதிரி தான் நீங்கள் வட்டி போட்டு உங்களுக்கு அதை மீட்ரு புல்லட் வட்டிலாம் போட்டு நீங்கள் வாங்கப்பட்ட 1 லட்சத்துக்கு நீ 5 லட்சம் கேட்பீங்க. அப்போ அந்த இடத்துல அதை கூட நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அப்போ இங்கே தான் முடிவுரை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த கந்துவட்டிக்கு போகாத ஒரே காரணம் இவங்க ஒன்று லீகலாக போயிடணும், இல்லை லீகலாக அவங்க நிறுவனத்துக்கு போக சொல்கிறதுக்கு இவங்களே போய் வங்கியிலையோ இல்லை நிறுவனத்தை பேசி இதுதான் என் பொசிஷனு, நீங்கள் போங்க கோர்ட்டில் நம்ம இல்லை அங்கே பேசி அங்கே என்ன ஒரு ஃபைனலைஸ் ஆகட்டும், அதுதான் என் நிலைமை. ஆனால் இது ஒரு லோன் இருக்கிறவங்களால தான் சிந்திக்க கூட முடியும். இதே 5 லோன் வச்சுட்டான்னு வச்சுங்க, அவருக்கு அந்த சிந்தனை கூட வராது. அது லீகலாக போகிறதோ இல்லை அவங்கள லீகலாக பண்ண வைக்கிறதோ கூட அவங்களுக்கு தோணாது. அந்த நிறுவனமே யாருன்னா ஒருத்தர் லீகலாக போனால் தான் இவர் போவார். இது எல்லாமே முழுக்க அவரோட சிந்தனை செயல் எல்லாமே முடிவை எடுக்க முடியாது பண்ணிடும். நம்ம 2வது லோன் வாங்கும் போதே கொஞ்சம் உஷாராயிரணும், எதுக்காக வாங்குறோம் அப்படின்ற ஒரு திட்டமோட தான் வாங்கணும் நம்ம. அதுதான் சார், ஒவ்வொன்றும் நம்ம முதல்ல தொடக்கமாக பேசும்போது அந்த பணம் நீ அதுக்காக பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட். எப்போ கடன்றது மற்றவங்களோட பணம், அவள் வாங்கும்போது திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் முதல்ல இருந்து இருக்க போகுது நம்மளுக்கு.
அப்போ முதல்லேருந்து இருக்கும்போது அந்த பணம் எதுக்காக சொல்லி வாங்கப்பட்டதோ அதுக்காக போகணும். நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கி நம்ம தனிப்பட்ட லெவல் செலவு பண்ண முடியாது. அவங்க எஜுகேஷன் லோன் வந்து அந்த நிறுவனத்துக்கு தான் கொடுப்பாங்க. சப்போஸ் அது தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்தில் கொடுத்ததாலும் அவங்க எடுத்து வேற இடத்துக்கு செலவு பண்ணிட்டு பையனை படிக்க கூட வைக்க முடியாது. கரெக்டாக அந்த நிறுவனத்துக்கு போகிறதுனால தான் அந்த பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க. இல்லை நீங்கள் கேட்ட லோனு தான் கையில் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவங்களுக்கு எங்கேயாவது கடன் பிரச்சனை இருந்து வச்சுக்க, முதல்ல எடுத்து அதை கட்டிடுவாங்க. அப்போ அந்த பையன் படிப்பும் போயிடும், எந்த பர்பஸ்க்கு இங்கே கடன் வாங்கணும் அதுவும் போயிடும். இங்கே நீங்கள் இந்த லோனு கட்டி முடிச்சிருப்பீங்க அதுவும் கிடையாது, எதுவுமே வட்டி தான் கட்டியிருப்பீங்க. அப்போ இது முக்கோண சிக்கல் ஸ்டார்ட் ஆகுதா? சிக்கலோட நாட்டே அதாங்க. அதனால தான் சில லோன் வந்து அந்த பர்பஸுக்கு மட்டுமே கொடுப்பாங்க. எஜுகேஷன்னா அவங்களுக்கு மட்டும்தான் போகும். நீ கார் லோனா அந்த டீலருக்கு தான் போகும். டூ வீலர் லோனா அங்கே தான் உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வியாபார லோனை பெரும்பாலும் கையில் கொடுத்துருவாங்க. கையில் மீன்ஸ்னா அக்கௌண்ட்டில் வரும். இப்போ நீ தனிநபர் கடன்லாம் கையில் வந்துடும், கிரெடிட் கார்டெலாம் கையில் வந்துடும். ஹோம் லோன் மட்டும்தான் உங்களுக்கு நேரடியாக போவாங்க. இப்போ தனியாக கையில் வரும்போது அந்த பர்பஸுக்கு பயன்படு. இப்போ நம்ம சொன்ன நண்பர் இங்கே இந்த உதாரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்த கடன் தான், எல்லாம் வியாபாரத்துக்காக வந்த கடன் தான். கையில் மீன்ஸ்னா அக்கௌண்ட்டில் வரும். அவர் எடுத்து அவரோட தனிப்பட்ட செலவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையோட ஆடம்பரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சார் பாருங்க. மெல்ல அங்கேருந்து தான் அவருக்கு வீழ்ச்சி தொடக்கம் தெரியாது. ஒரு 3-4 வருடத்தில் அது வீழ்ச்சி தொடங்கும். வீழ்ச்சியோட வீரியம் அதிகம் போது இயல்பாகவே கந்துவட்டி பக்கம் திரும்புவாங்க. அதோட முடிவுரை எழுதப்படும் 6 மாதத்தில். இதுதான் இன்னைக்கு இந்த கடனில் போய் அந்த சிக்கலுக்குள்ள நாட்டில் மாட்டி போய் முடிவுரை எழுதிக்கிறது. அதில் தான் அழுத்தமாக சொல்கிறது 2 தான். வாங்கப்பட்ட கடன் வாங்கப்பட்டதுக்காக பயன்படுத்தணும். 2 எவ்வளோ நாளும் நீங்கள் வாங்கின நபரே சமாளிக்கலாம். கந்துவட்டிக்குள்ளே போய் மட்டும் சமாளிக்கணுன்றது இது வரைக்கும் சமாளிச்சதே கிடையாது. அதை வாங்கி இதை கட்டிட்டு நம்ம இவங்களையும் சமாளிச்சிடலான்னு வாழ்க்கையில் யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. அப்போ எங்கே வாங்கப்பட்டதோ அங்கேயே கூட உங்களால் முடிஞ்சால் சமாளிக்கலாம். சமாளிக்க மீன்ஸ்னா உங்கள் நிலைமையை சொல்லி டைமை வாங்கலாம். கட்டாத மட்டும் நம்ம எங்கேயும் போக முடியாது பெரும்பாலும். 3வது லோனு ஃபஸ்ட்டு உங்களோட தேவை அளவே நீங்கள் கரெக்டாக நிர்ணயிக்க தெரிஞ்சிருக்கணும். கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கினே இருக்கக்கூடாது. இப்போ கந்துவட்டி 7 கொடுத்துனே இருந்தால் வாங்கினே இருந்தாங்க பாருங்க. கொடுக்குறாங்கன்றது வாங்குறதுக்கு எளிமையாகுது. ஆனால் அடுத்த வாரம் வந்து அத்தனை பேர் கட்டணுன்றது எவ்வளோ எரிச்சல் உண்டு பண்ணுது. அப்போ அந்த லோன் எவ்வளோ வாங்கணுன்றதும் தெளிவாக தெரிஞ்சிடணும். இதுக்கு முறையாகவே வந்து பெரும்பாலும் இது ஒரு பெரிய அவேர்னஸாகவே நம்ம கொண்டு போகணும். விழிப்புணர்வாகவே அவங்களுக்கு வந்து பயிற்சியாகவோ பல உதாரணங்களோடவோ அதை அவங்களுக்கு மேலும் 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 மக்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, ஏன்னா இன்றைக்கி பல குடும்பங்கள் இந்த சிக்கலில் மாட்டிக்கிச்சிங்க. சில பேர் விஷயம் தான் நம்மளுக்கு செய்தியாக வருது, சில பேர் தான் வந்து நம்மகிட்ட நண்பர்கள் பேசும்போது தெரிய வருது. ஆனால் டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் இந்த சிக்கலை மாட்டுறாங்க. நம்ம ஒரு வீடியோவில் கூட லோன் ஆப்பில் பார்த்தோம். அது பெரிய லெவலில் சிக்கல் உண்டு பண்ணி அது ஒரு தனி ட்ராக்கு. ஒரு கடன்றது எவ்வளோ ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா? ஒரே விஷயந்தான், உங்கள் பணம் என்கிட்ட வரப்போகுது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது பாருங்கள். இந்த முறைக்குள்ள ஒரு மனிதன் வந்து சிக்கும் போது அவன் முடிவுரை எங்கே போய் எழுத போகுதுன்னு தெரிந்து பாருங்க. ஆனால் இதிலே சரியான அளவு கடன் வாங்கப்பட்டது எதுக்கோ அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கடன் அந்த தொகை வளர்ச்சி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுவும் லட்சக்கணக்கில் உண்டு. உண்டு. இப்போ நம்ம பெரிய நிறுவனத்துக்கு டாட்டா கூட எடுத்துங்க, அவங்களாம் எல்லாருமே கடனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே இயங்கக்கூடிய லெவலுக்கு கடன். சிறிய ஒரு வீட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு சில பங்க் கடைகள்லாம் வாங்கி 10,000 வாங்கி சரியாக கட்டி பல வருடங்களாக அதை ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நம்ம அதையும் உதாரணமாக பேசணும். இந்த நெகட்டிவ் மாதிரி பாசிட்டிவ் இருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி தான் இந்த நபர்கள் மாறணும். இதை நோக்கி தான் போகணும். அதுக்கு தொடக்கத்திலே அந்த எஜுகேஷன், அதுதான் சொல்கிறது, அந்த பொருளாதார கல்வியை நம்ம கொடுத்துடணும். முதலீடுக்கு பெரிய லெவலில் நம்ம விழிப்புணர்வு உண்டு பண்ணுறோம்னே கடனுக்கும் மிகப்பெரிய லெவலில் விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்க, எனக்கு நான் சொல்கிற பாருங்க, ஒரு இடத்துல அவன் தனிமையாயிடறான்ல, தன்னை தனித்து இந்த சமூகத்தில் துண்டிச்சுக்கிறான்ல, நீங்கள் அந்த இடத்துல துண்டிக்கும் போது அவங்ககிட்ட நம்மளே என்ன பார்ப்போம், எங்கே ஒன்று 6 மாதம் பார்க்க முடியல அப்படி தான் கேட்போம். ஏன் 6 மாதம் பார்க்க முடியல நம்ம அதுக்கு மேலாம் கேட்க மாட்டோம். எங்கே போயிருந்தேன்னு கேட்போம், ஒரு சும்மா பாரு. ஏன்னா நம்ம அடுத்து கடந்து அவன் ஒரு பதில் சொல்ல போகிறான், கேட்டு போயிடுவோம். அவங்களுக்கு அது இன்னமும் தனிமையாயிடுது. யாராவது வந்து இங்கேருந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களோ என்ற இடத்துல இருக்கும்போது அதை சொல்கிறதுக்கும் நபர்கள் கிடையாது. அவங்க நம்மளும் போய் அது ஏன் 6 மாதம் பார்க்காத போயிட்டுமே, எங்கே நம்மளும் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. இந்த இருக்கிற சூழல், இன்றைக்கி ஓடக்கூடிய மக்கள் சூழலில் வந்து யாருக்கும் உறவினருக்கும் நண்பர்களுமே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுன்னு கேட்குறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கேயோ ஒரு நிறுவனம் எங்கேயோ ஒருத்தர் சந்திக்கும் போது அவங்க அதை முழுமையாக அந்த நேரத்தில் சொல்லவும் முடியாது, இந்த மாதிரி சிக்கலை நான் மாட்டிக்கினேன். ஏன்னா அவங்க தான் துண்டிச்சுனே போகிறாங்களே சமூகத்துலேருந்து. அப்போது அந்த இதில் இந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு தொடக்கத்திலே விழிப்புணர்வு, நம்ம தொடக்கம் மீன்ஸ்னால் அவங்களோட பொருளாதார கல்வி ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துனே வந்தோம்னா, எப்படி உங்களுக்கு தடுப்பூசி போட்டு நேர்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் 1 வருஷத்தில் மொத்தமாக போட்டு முடிச்சுடுவாங்க. முதல் நாள்லேருந்து 12வது மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 போட்டுருவாங்க. ஒரு சார்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிக் பண்ணே வருவாங்க. இது எதுக்குன்னா நாளைக்கு வரக்கூடிய எதிர்ப்பு சக்தி வியாதி கிடையாது,
இன்னும் 15 வருஷம் பொறுத்து வரக்கூடிய ஒரு வியாதிக்கு இன்னைக்கு போட்டு முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பொருளாதார கல்வி அடிப்படையாகவே நீங்கள் இந்த 10 மாதம் 12 மாதத்தில் கற்றுக் கொடுத்துட்டா இதில் பெரும் லெவலில் இந்த போய் லாக் ஆகி இதை தன்னுடைய வாழ்க்கையை துண்டிக்கிற நபர்லேருந்து பெரிய லெவலில் மீட்டலாம். கரெக்ட். நீங்கள் சொன்னது போல் அதான் இப்போ இந்த ஆண்டு கூட நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா சார், இந்த ஆண்டு கடன் வாங்கணும், கடன் வாங்கி ஒரு காரோ வீடோ வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கடன் வந்து எப்படி கையாளணும், எங்கே வாங்கணும், எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும், எங்கே வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் கடைசியில் நம்ம தனிமையில் போய் முடிகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்து ஏற்படாது. அந்த மாதிரி பல கருத்துக்கள் எனக்கு ரொம்ப விவரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிமா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.